Praise the Lord, Father. Praise the Lord. ஃபாதர், திருமறை சுவடியில அருளடையாளம்னு ஒரு டாபிக்கை பார்த்தேன் ஃபாதர். அருளடையாளம்னா என்ன ஃபாதர்? வெரி குட். அருள் அடையாளம், அதிலே அழகா புரிஞ்சுக்கலாம். அருள் அடையாளம் முன்னாடி நாங்களாம் படிக்கும்போது அதை திரு அருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடு, அடையாளங்கள். குறியீடுங்கிறத சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாளங்களை சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் என்னது? ஒரு சத்த ரோட்டில் போகும்போது ஒரு சில அம்புக்குறி போட்டுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி திரும்புகிற மாதிரி அப்போ ரைட் சைடு, இப்படி திரும்புகிற மாதிரி அப்போ லெஃப்ட் சைடு திரும்பணும், சரிதானே? ஒரு சில நேரத்தில் அம்புக்குறி நேராக போட்டிருப்பாங்க, அப்படின்னா நேராக போகணும். அடையாளங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னாக்க, நம்ம இதில் பார்த்தோம்னா சிலுவை அடையாளம். சிலுவையை பார்த்தோன்னா யார் உங்களுக்கு ஞாபகம் வராங்க? இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வரார். ஆக சிலுவை அடையாளத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்கு ஞாபகம் வர மாதிரி இந்த அருள் அடையாளங்களை நாம் வாங்குகின்ற பொழுது இயேசுனுடைய வாழ்வுக்குள், கிறிஸ்தவ வாழ்வுக்குள் நாம் நுழைகின்றோம் அப்படின்னு அர்த்தம். மனித வாழ்வை விட கிறிஸ்தவ வாழ்வு ஒரு படி உயர்ந்த வாழ்வாக இருக்கின்றது. ஆக நல்ல மனிதர்களாக வாழ்வது மட்டுமல்ல, நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ வேண்டும். இதுதான் அவங்க சொல்லக்கூடியது. அதற்கு இந்த அருள் அடையாளங்கள் நமக்கு பெரிய உதவியா இருக்குது. அப்படின்னா மொத்தம் எத்தனை அருளடையாளங்கள் இருக்குங்க ஃபாதர்? வெரி குட், நல்ல கேள்வி கேட்டீங்க. அருள் அடையாளங்களை பற்றி நான் விளக்கம் கொடுத்தேன். ஆனால் நம்முடைய திருச்சபையில் எத்தனை அருள் அடையாளம் இருக்குங்கிறத தம்பி அழகாக கேட்டான், அப்படிதானே? தம்பி பையா, மொத்தம் 7 அருள் அடையாளங்கள் இருக்கு. அதுல முதல் 3 அருள் அடையாளங்களை என்ன சொல்லுவோம்னாக்க புகுமுக அருள் அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா அந்த 3மே அடிப்படையான அருள் அடையாளங்கள். ஒரு வீட்டுக்கு எது முக்கியமானது? பேஸ்மெண்ட். அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கட்டடம் நல்லா நிற்கும். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு இந்த 3 அருள் அடையாளம், புகுமுகு அருள் அடையாளம் எது எது? முதலாவது திருமுழுக்கு, 2வது நற்கருணை, 3வது உறுதி பூஸ்தல். இது 3மே நமக்கு அடிப்படையான அருள் அடையாளங்களாம். சரியா? இந்த 3 அருள் அடையாளங்கள்ல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கட்டி எழுப்பப்படுது. அப்போதான் மற்ற 4 அருள் அடையாளங்களை நாம் பெற தகுதியுடையவர்களாக மாறுறோம். நீங்க அருள் அடையாளம் வாங்கியிருக்கீங்களா? என்ன அருள் அடையாளம் வாங்கியிருக்கிறீங்க நீங்க? ஒரே ஒரு அருளடையாளம் சொல்லுங்க, என்ன ஒண்ணு வாங்கியிருக்கிறீங்க? திருமுழுக்கு. வெரி குட். திருமுழுக்கின் வழியாக நீங்க ஒரு அருள் அடையாளத்துக்குள்ள போயிருக்கிறீங்க. இன்னும் மீதி 6 அருள் அடையாளங்கள் இருக்கின்றது. இது மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பிறந்த குழந்தையா இருக்கின்ற பொழுது நீங்க ஒரு மனித குழந்தையாக இருக்கின்றீர்கள். திருமுழுக்கு வழியா நீங்க இயேசுனுடைய பிள்ளைகளா மாறிடுறீங்க. இனி ஒவ்வொரு அருள் அடையாளத்திலையும் நீங்க இயேசுடைய பிள்ளையாவே முழுக்க வாழ பழகிக் கொள்கின்றீர்கள். அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்கப்பா இன்னைக்கு. அருள் அடையாளம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க. நாளைக்கு இந்த அருள் அடையாளங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி 7 அருள் அடையாளங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளக்க போறேன். சரியா? அருள் அடையாளங்களை பெற்று நாம் மகிழ்வோடு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ உங்கள் இருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். God bless you. Thank you, Father. Thank you very much.